இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு சௌமியா. எங்க இருக்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். உன் கூட யார் இருக்காங்க? என் கூட யார் இருப்பாங்க? தனியா தான் போயிட்டு இருக்கேன். சொல்லு சௌமியா. பொண்ணும் இல்ல. மாமா மாமா போலாமா? இரு. மாமா மாமா ஆ? கொஞ்சம் இங்க வண்டி நிறுத்துங்களேன். இங்க நிறுத்துங்க. இங்க என்ன? பேனா ஒண்ணு வாங்கணும் மாமா. எனக்கு ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு சித்ரா. ஓ சாரி மாமா. அப்போ நீங்க வேணா போங்க. இங்க இருந்து காலேஜ் பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். ம். தேங்க்ஸ் மாமா. ஓகே மாமா, பாய். சௌமியா. சொல்லு சௌமியா. எங்க இருக்க? நான் தான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னேன்ல. எங்க இருக்கேன்னு சொல்லு. ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு சௌமியா. நீ ஆபீஸ்க்கே போலனா கூட பரவாயில்ல. நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். வா. ஓகே வரேன். ஆமா, நீங்க முதல்ல யாரு அத சொல்லுங்க. கதிர கட்டிக்க போறவ. இவ்வளவுதான் கதிர் கட்டிக்க போறான். கதிர் இதுக்கு ஒத்துக்கல தானே? இப்ப பாத்துருக்கிற என் அண்ணன் பொண்ணு தங்க சிலை மாதிரி இருக்கா. அப்புறம் ஏன் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறான்? பார்த்ததும் சரின்னு சொல்லிட்டான். உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு அவன் தயங்கிட்டு இருக்கான். அவங்க அந்த பிளான்ல தான் எங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. ஆனா நான் ஓகே சொல்லிட்டு தான் எங்க அம்மா சொன்னாங்கல்ல, அது சுத்த பொய். அப்பயே நீ அவ கூட பைக்ல போற? அதுவும் அவ உன்னை கட்டி பிடிச்சிட்டு போறத பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ டேஞ்சரா தான் தெரியுது. இங்க பாரு சௌமியா, இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேணாம். என்ன நம்பு. என்ன மீறி என்ன நடந்துரும்? என்ன யோசிக்கிற? நாளைக்கு காலையில 11 o'clock கோவிலுக்கு வந்துரு. ஏன்? என்ன ஏதுன்னுலாம் கேட்காத. உன்னை பாக்குறதுக்கு தான் வர சொல்றேன். வா. ஏய், கதிர் வந்துட்டாரு. செம்ம ஷாக்காக போறாரு. ஏய், என்ன திடீர்னு பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? செம்மையா இருக்கு உனக்கு. பார்த்த உடனே இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். கொஞ்சம் அது கூட இந்தா, போய் வேஷ்டி சட்டை மாத்திட்டு வா. என்ன சௌமியா சொல்ற? நமக்கு இன்னைக்கு கல்யாணம் கதிர். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்ப திடீர்னு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணோம்? எனக்கு பயமா இருக்கு கதிர்.
என்ன பயம் இப்போ உனக்கு? ஆண்டி அன்னைக்கு உன் மாமா பொண்ணை பத்தி பேசினது, உன் மாமா பொண்ணோட இன்னைக்கு உன்னை பார்த்தது, இதெல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு சேஃப்னு தோணுது. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது சௌமியா. ஏற்கனவே சத்யாக்கா கிட்ட நம்ம லவ் பண்ற விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கோமேன்னு குற்ற உணர்ச்சியில நான் இருக்கேன். இதுல இப்ப யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு போனா அது சத்யாக்காவுக்கும் தான் பிரச்சனை. அவங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இப்பெல்லாம் நான் யார பத்தியும் யோசிக்கிறதே இல்ல கதிர். எனக்கும் உனக்கும் இப்பவே கல்யாணம் நடக்கணும். ஐயோ, நான் தான் காலையில அவ்வளவு சொன்னேனே சௌமியா. உங்க பயம் நியாயமானதுதான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் மாமாவை பிடிக்கும். நான் இப்போ சென்னைக்கு படிக்க வந்ததே என் மாமாவை பார்க்கலாம், என் மாமா கூட இருக்கலாம்னு தான். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எப்போ என் மாமா மனசுல நான் இல்ல நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். என் மாமா வீட்ல நான் இருக்கிறது தான் உங்க பிரச்சனைன்னா நான் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் இருந்துக்கிறேன், இல்ல திரும்ப ஊருக்கே கூட போய்க்கிறேன். ஆனா நீங்க என் மாமாவை சந்தேகப்படாதீங்க. அவரு உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. உங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் மாமா மனசால கூட நினைக்க மாட்டாரு. நீங்க அவரை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுறாதீங்க. ஆ, ம். ஏன்னா நீங்க பணக்காரங்க, சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம், அதுக்காக சொன்னேன். ஆனா நீங்க அப்படி போயிட மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் உடனே தாலிய கட்டுன்னு வந்து நின்னீங்கல்ல, அதிலே தெரியுது நீங்க என்னைக்கும் மாமாவை விட்டு போக மாட்டீங்கன்னு. ம், சீக்கிரம் எல்லார் சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடக்க என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ம், தேங்க்ஸ். போதுமா? நம்பிக்கை வந்துருச்சா? ம்.